அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா கார்மல் மலை புனித கன்னிமரியா விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 27 முடிய. எபிரேய மொழியில் கார்மல் என்ற சொல்லுக்கு தோட்டம் என்பது பொருள். பாலஸ்தீன் நாட்டின் ஹைபா வளைகுடாவில் 1800 அடி உயரத்தில் இருக்கும் இந்த தோட்டத்தில்தான் பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கினர் எலியா தங்கி ஜெபத்தில் நாட்களை செலவிட்டாராம். இன்றைக்கு திரு அவையில் உள்ள கார்மல் சபை துறவிகள் சிலுவை போர் நடந்த காலத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு சென்ற துறவிகளின் வாரிசுகள் எனப்படுவர். இங்கே கன்னிமரிக்கு ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டிருந்தது. நாளடைவில் அவர்கள் கன்னிமரியின் மீது கொண்டிருந்த சிறப்பான பக்தியின் மூலம் மக்களிடையே உத்திரியத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளும் பக்தியை பரப்பி வருகிறார்கள். கிபி 1857 அப்போது கார்மல் துறவர சபை தலைவராக இருந்த புனித சைமன் ஸ்டாக் என்பவருக்கு மரியன்னை காட்சி தந்து உத்திரியம் அணிந்து கொள்ளும் பக்தியை பரப்ப பணித்ததாகும். இந்த பக்தியில் நீடிப்பவர்கள் விண்ணகத்திற்கு தவறாமல் செல்வர் என்று உறுதிப்பட கூறியதாக வரலாறு தெரிவிக்கிறது. நமக்கு உத்திரியம் அணிந்து கொள்ளும் பழக்கம் உண்டா? இதன் மூலம் மரியன்னையின் பாதுகாப்பு நமக்கு உண்டு என்று நம்புகிறோமா? எல்லாம் நமது நம்பிக்கையின் அடிப்படையில் அமையக்கூடியவை. திரு அவை கால இட சூழ்நிலைகளையும் விசுவாசிகள் இயல்புகள் மனநிலைகள் ஆகியவற்றையும் மனதில் கொண்டு வலுவற்ற மரபு கோட்பாட்டிலிருந்து மாறுபடாத இறை எண்ணெய்க்குரிய பல்வகையான பக்தி முயற்சிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இப்பக்தி முயற்சிகளின் பயனாக நாம் தாயை பெருமைப்படுத்தும் போது மகனை அறிந்து அன்பு செய்து மாட்சிமைப்படுத்துகிறோம். அவர் கட்டளைகளின்படி நடக்கிறோம். ஏனெனில் அவருக்காகவே அனைத்தும் உள்ளன. முழு நிறைவும் அவரில் குடிகொள்ள வேண்டும் என்று இறைவன் திருவுளங்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய விழாவில் 4 முக்கியமான கருத்துக்களை நம்முடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். 1. தோற்றம். 2. இறைவாக்கின எலியாவின் ஜெப வாழ்வு. 3. புனித சைமன் ஸ்டாக் காட்சி அனுபவம். 4. ஆழ்நிலை தியான அனுபவம். 1. தோட்டம். கார்மல் என்றாலே அழகிய தோட்டம். நாமும் அழகிய தோட்டத்தில் இருக்கிறோம். கடவுள் அந்த தோட்டத்திற்கு அடித்தளமாக இருக்கிறார். நாம் நல்ல மனம் பரப்புகின்ற மலரை கொடுக்கின்றவர்களாக இது தோட்டத்தில் திகழ வேண்டும். 2. இறைவாக்கின எலியாவின் ஜெப வாழ்வு. அன்று உண்மை இறைவாக்கினர் யார், போலியான இறைவாக்கினர் யார் என்பதை சரியாக கண்டுகொள்ள அவருடைய ஜெப வாழ்வு சவாலை கொடுத்தது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு போராட்டங்களை சந்திக்கின்றோம். இதை செய்யவா, அதை செய்யவா, இதை விட்டுவிடவா, அதை விட்டுவிடவா. இந்த போராட்டங்களின் மத்தியில் ஜெப வாழ்விலே சிறந்து விளங்கினோம் என்றால் போராட்டம் எளிதாக வெற்றி கொள்ள முடியும். 3. புனித சைமன் ஸ்டாக்கின் காட்சி அனுபவம். புனித சைமன் ஸ்டாக் கார்மல் சபையின் தலைவராக இருந்த காலகட்டத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தார். மரியன்னையுடைய காட்சி அனுபவத்தில் அவருக்கு அந்த பிரச்சனைகளை எளிதாக தீர்க்க முடிந்தது. மரியன்னை அவரிடம் உத்திரியம் வழங்கியிருக்கிறார்கள். இந்த உத்திரியத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது பாதுகாப்பை பெறுகின்றோம்.
விண்ணகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு சிறந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. 4வது ஆழ்நிலை தியான அனுபவம். எலியா ஜெபித்த அந்த மலையிலே பல செல்கின்றார்கள். மரியன்னை ஆலயம் இருக்கிறது, அங்கும் ஜெபிக்கின்றார்கள். ஆழ்நிலை தியானமாக அதிக நேரம் செலவு செய்து இறை அனுபவம் நிறைவாக பெற்று செல்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலே ஆழ்நிலை தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குறிப்பாக இல்லத்தில் அதிக நேரம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய திருவுளம் திட்டம் என்ன என்பதை கண்டுகொண்டு செயல்பட சான்று பெற துணையாக இருக்கும். ஆலயத்திலும் ஆழ்நிலை தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை அனுபவத்தோடு பொது பணியில் ஆர்வமாக ஈடுபட இறைவன் நமக்கு வழிகாட்டுவார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் ஆழ்நிலை ஜெப அனுபவம் உள்ளதா? அன்னை மரியாவினுடைய தூய்மையான வாழ்வு என்னுடைய வாழ்விலே இடம்பெறுகிறதா? உத்திரியம் உணர்த்தும் பாதுகாப்பை நான் ஏற்று மரியன்னைக்கு பிரியமாக செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஆழ்நிலை ஜெப அனுபவம் பெற்று அன்னை மரியாவுடைய தூய்மையான வாழ்வு எங்கள் மத்தியிலும் தொடர, அவருடைய தாழ்ச்சியான பண்பு எங்களிடம் இடம்பெற, அவருடைய பணிவாழ்வு எங்கள் மத்தியிலும் சிறப்பிடம் பெற, உத்திரியம் வழங்குகின்ற பாதுகாப்பை நாங்கள் ஏற்று தீமையிலிருந்து சோதனையிலிருந்து விடுபட நாங்கள் என்றும் உமது அன்பு பிள்ளைகளாக திகழ வரம் தாரும். ஆமீன்.